Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது கத்திரிக்காய் வறுவல். அதாவது நம்ம சின்ன கத்திரிக்காய் எடுக்கல, இதுக்கு வந்து ஒரே ஒரு பெரிய கத்திரிக்காய். அதை வந்து என்னென்னா நம்ம ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து உப்பு தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நல்லா வடிச்சிட்டு இது கூட வந்து அதாவது கார்ன்ஃப்ளவர், மைதா மாவு, கடலை மாவு, கொஞ்சமாக மசாலாஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணி செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். அதாவது என்னென்னா சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வந்து என்னென்னா தயிர் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு வந்து நல்ல காம்பினேஷன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் வறுவலுக்கு நம்ம இந்த பெரிய கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். இது கூட என்னென்ன மசாலா ஆட் பண்ணலாங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். கத்திரிக்காய் வறுவலுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம். நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, அதாவது சோள மாவு எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு. இது கூட நம்ம சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். மிளகுத்தூள் 3/4 டீஸ்பூன், கரம் மசாலா கொஞ்சமாக, அதாவது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தாலே போதும். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், 1 சிட்டிகை மஞ்சள் தூள். இது கூட நம்ம பூண்டு வந்து பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயை கட் பண்ணிவிட்டு அந்த தண்ணி கூட நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் கருப்பாகாமல் இருக்கும். அதே மாதிரி பூச்சி ஏதாவது இருந்தாலும் இந்த உப்பு தண்ணியில் போட்டோன்னா அதை வந்து செத்துடும். இப்போ நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காயை ரவுண்டாக தான் கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சின்ன சின்ன ஸ்லைஸாக போட்டுக்கலாம். திக்னஸ் ரொம்ப வந்து தின்னாக போட வேண்டாம். இந்த மாதிரி இருந்தாலே போதும். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இப்போ நம்ம இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா உப்பு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தது மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர், சோள மாவு, மைதா மாவு, பூண்டு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், சீரகத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு தேவைப்படும். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நம்மளுக்கு காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சமாக நம்ம மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். கலர் பார்த்தாவே தெரிஞ்சிடும். காரத்துக்கு மிளகாத்தூள், கலருக்கு வந்து நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கலருக்காக. இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம கத்திரிக்காயில் இருக்கிற தண்ணியை நல்லா வடிச்சிட்டு கொஞ்சம் பரட்டி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குது. கத்திரிக்காயில் இருக்கிற தண்ணியும் நம்ம நல்லா வடிச்சிட்டோம். இப்போ நம்ம அப்படியே பரட்டிக்கலாம். அதே மாதிரி 2 சைடும் தடவிக்கலாம். இது நம்ம அப்படியே போட்டு மிக்ஸும் பண்ணலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி பண்ணுறேன். இது அப்படியே ஒரு பிளேட்டில் ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையில் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காயில் மசாலா தடவி வச்சுட்டோம். இது வந்து மினிமம் வந்து ஒரு 1/2 hour ஊறினா தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதாவது மசாலா, உப்பு எல்லாமே கத்திரிக்காயில் இறங்கணும். நம்ம ஒரு 1/2 hour வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் மசாலா போட்டு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாம். வந்து நிறைய ஆயில் ஊற்றினா, அதாவது ஆயிலை ஃபுல்லாக ஆயில் வேஸ்ட் ஆகுங்கிறதுனால ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த அளவுக்கு விட்டாலே போதும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டோம். இது சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக வேக வைக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அப்படி திருப்பி போட்டுக்கலாம். சீக்கிரமாக
வெந்துடும். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். சுவையான கத்திரிக்காய் வறுவல் ரெடி. நான் கத்திரிக்காய் வறுவல் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான், வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து. கண், காது, வாய், மூக்கு, உடல் என்ற 5 பொறிகளும் யானையை போன்றன. அதனை அறிவு என்ற அங்குசத்தால் அடக்கி வாழ்பவனே சொர்க்கத்தினை அடைவான்.